நீங்கள் நினைக்கிறீர்கள் செந்தில் பாலாஜி இவ்வளவு தவறு செய்து விட்டாரா என்று? திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு செந்தில் பாலாஜி தானா இருக்கிறார்? திராவிட முன்னேற்ற கழக அமைச்சரவையில் உள்ளவர்களில் செந்தில் பாலாஜி மட்டும்தான் குற்றவாளி, மற்றவர்கள் எல்லாம் தேவமைந்தர்களா, உத்தமர்களா? தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன், எப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பீடத்தில் வந்து அமர்ந்தாலும் ஒரு நாள் கூட ஊழல் செய்யாமல் அவர்களால் உட்கார்ந்து இருக்கவே முடியாது. ஒரு சிறுத்தையின் உடம்பில் உள்ள புள்ளிகள் சாகும் வரை மறையாது என்பது போல திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ளவர்களிடம் இருந்து நீங்கள் ஊழல் இல்லாத ஒரு நிலையை பார்க்கவே முடியாது. அதே கரூர்ல செந்தில் பாலாஜி கரூர் மாவட்டத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாரு. கட்டுப்பாடுனா கொள்ளையடிக்கிறதுல, ஊழல் செய்யறதுல, லஞ்சம் வாங்குறதுல, ஆள் கடத்தல், நில அபகரிப்பு புகார்கள் எல்லாம் இன்னைக்கு நீதிமன்றத்தில் இருக்கு. பேருந்துகளுக்காக ஒரு கருவி வாங்கினாங்க. அந்த கருவியில ஊழல் நடந்திருக்குன்னு சட்டமன்றத்தில் நான் தான் ஆதாரத்தோடு எடுத்து பேசினேன். இது வரைக்கும் முறையான மறுப்பு கிடையாது. இப்ப அதுக்குள்ளேயே புனிதமாயிட்டாரா? நிச்சயமா உறுதியா சொல்றேன், அடுத்த காந்தி ஜெயந்தி கொண்டாடுற போது தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு தமிழ்நாடு இருக்கும்.